வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாங்கள் ஸ்டுடியோ கிப்லி உலகில் பரப்போம். கிப்லி, ஹயாவ் மியாஜாகி மற்றும் அவரது கூட்டாளிகள் உருவாக்கிய உலகம் அற்புதமான கதைகளையும் கலைப்பணிகளையும் கொண்டது. இந்த வீடியோவில் உருவாக்கிய கலைஞர்கள், அதன் புகழ்பெற்ற திரைப்படங்கள் மற்றும் அதன் உலகில் ஆழமான தாக்கத்தைப் பற்றி பேசப் போகிறோம். ஸ்டுடியோ கிப்லி 1985 இல் ஹயாவ் மியாஜாகி, ஐஎஸ்ஓ தாகாஹாட்டா மற்றும் டோஷியோ சுசுகி ஆகியோர் இணைந்து தொடங்கப்பட்டது. கிப்லி என்ற பெயர் இத்தாலிய மொழியில் உள்ள ஒரு கோருக்கு வரும் வார்த்தை. இது ஒரு காற்றின் பெயர் ஆகும். அவர்களது முதலாவது மிக பிரபலம் பெற்ற திரைப்படம் நாசிகா ஆஃப் த வேலி ஆஃப் த வைண்ட் 1984 ஆகும். இது என் ஆரம்பத்தை ஒத்திருக்கிறது. அதன் வெற்றி பிறகு இந்த பிரம்மாண்டமான திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் உருவாகியது. கிப்லி திரைப்படங்கள் எல்லாம் உலகளவில் மிகவும் புகழ்பெற்றவை. சில முக்கியமான கிப்லி திரைப்படங்களை பார்ப்போம். மை நேபர் டோட்டோரோ இந்த திரைப்படம்க்கு அடிப்படை கட்டத்தை அமைத்தது. டோட்டோரோ என்ற பெரிய பூனை உருவம் இந்த படத்தில் அறிமுகம் ஆனது. இந்த படம் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மிகவும் பிரியமானது. ஸ்பிரிட்டட் அவே என்பது ஒரு மாபெரும் கிப்லி படமாகும். இந்த படம் சிஹிரோ என்ற சிறுமி ஆன்மீக உலகில் சிக்கிக் கொள்ளும் கதையைக் கொண்டது. இந்த படம் 2003ஆம் ஆண்டில் அகாடமி விருது பெற்றது. பிரின்சஸ் மோனோனோக் இந்த படம் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் மற்றும் இயற்கையும் தொழில்முறை உலகமும் இப்போதும் பேசப்படும் முக்கிய பொருட்கள் ஆகும். ஹவுஸ் மூவிங் கேசல் இந்த படத்தில் ஒரு பெண் ஒரு பொய் மார்பு விசாரணைக்கு செல்லும் கதையை கொண்டுள்ளது. இந்த படம் மிகவும் அர்த்தமுள்ள மற்றும் திருப்பங்களை கொண்டது. ஸ்டுடியோ இன் முக்கியமான சிறப்பு அதன் கைவினை அனிமேஷன் தான். அவர்கள் அனிமேஷனில் மிக உயர்ந்த புள்ளிகளை அடைந்துள்ளனர். கிப்லி திரைப்படங்கள் அழகான காட்சிகள், வளரும் கதை, சிறந்த மொழியில் வரையப்படும் ஒரு காலத்தையும் கலைவாணர்களின் தனிப்பட்ட பாணியையும் காட்டுகின்றன. அவர்கள் முக்கியமாக இயற்கை மற்றும் தொழில்முறை படைப்புகள் மூலம் தற்காலிகமில்லா கதைகளுடன் மெய்நிகர் உலகத்தை மீட்டெடுக்கின்றனர். அப்படி சொல்லும்போது அவர்கள் கதைகளில் நிஜத்துடன் மற்றும் சிந்தனையுடன் இருக்கும் பயணங்கள் வரைகின்றன. ஸ்டுடியோ இன் படைப்புகள் உலகம் முழுவதும் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. கில்லர்மோ டெல் டோரோ, பிக் டாக்டர் போன்ற திரைப்பட இயக்குநர்கள் மற்றும் பாராட்டுகளுக்கு அளிக்கப்பட்டுள்ளன. ஐவிட உலக சினிமாவுக்கு அளிக்கப்பட்ட படைப்புகள் இன்னும் பெரிதும் புரியப்பட்டது. ஸ்டுடியோ கிப்லி என்பது அற்புதமான கலை வாழ்வு மற்றும் மிகப்பெரிய தத்துவத்துடன் கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக உள்ளது. உருவாக்கிய கலையின் மகத்துவம் முழுக்க உலகெங்கும் பரவியது. உங்கள் விருப்பமான கிப்லி திரைப்படம் எது? பின்னூட்டங்களில் சொல்லுங்கள். மேலும் இதை போன்று வீடியோக்களை பார்க்க விரும்பினால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். இதுவரை இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.